ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ரேஷன் கார்டு சம்மந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு நம்ம சேனலில் சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம கடைசியாக 2 வீடியோஸ் போட்டிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரேஷன் கார்டில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் ஒன் டேயில் இல்லைனா வித்தின் வீக்கில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது அவங்க என்ன கமெண்ட் பண்ணாங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் உங்களோட கமெண்ட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம எக்ஸாக்டாக 9 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ இதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன கமெண்ட், என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களோட நேமை சுந்தரா அப்படிங்கிறது ஒரு ஸ்மைலோட போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கமெண்ட் பார்த்திங்கன்னா ராணி விஜய் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸ்மார்ட் கார்டில் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுத்து 10 டேஸ் ஆச்சு, புதிய தாளு சரிபார்ப்பு நிலையில் இருக்குது, எப்போ அட்ரஸ் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ராணி விஜய் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸ்மார்ட் கார்டில் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அது 10 டேஸ் ஆச்சு. ஸோ இது எப்போ சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 10 டேஸ் தான் ஆச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 1 மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே இந்த ரேஷன் கார்டு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த அட்ரஸ் சேஞ்சாக இருந்தாலும் சரி, புது கார்டு அப்ளை பண்ணாலும் சரி, அது வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் நிறைய ரேஷன் கார்டு புதுசாக கொடுக்க வேண்டியது பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். 3 மந்த் 2 மந்த் இந்த மாதிரி ஆகும். இல்லை உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு 1 மந்த்லேருந்து 1.5 மந்த்லேருந்து கிடைக்கிறதுக்கே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த கமெண்ட் பார்த்திங்கன்னா ரவி அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. சார், நான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் குடியாத்தம் நகரில் உள்ள கவர்மெண்ட் சேவை மையத்தில் புதிய கார்டு வாங்க 3 பேருக்கு பதிவு செய்து 2023 மார்ச் பணமும் கொடுத்து இதுநாள் வரை வரவில்லை, பணம் மறுத்து வருகிறார். இது மாதிரியான ஆட்களுக்கு சேவை மையம் நடத்த அனுமதி ஏன் கொடுக்கிறார்கள்? இவர் மையத்தில் நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள். புகார் அல்லது நடவடிக்கை எடுக்க என்ன வழி, தயவு செய்து அவசியம் சொல்லவும் சார், மிக்க நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது அப்படின்னு. ஸோ இதே மாதிரி சுச்சுவேஷன் எனக்கும் நடந்திருக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2023 பிப்ரவரிக்கு முன்னாடி வரைக்குமே நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு 1 மந்த்லேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே மினிமம் பார்த்தீங்கன்னா 15 நாள், மேக்ஸிமம் 1.5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதில் ஏஜென்ட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்துடும். இந்த மாதிரி தான் நடந்துருச்சு. ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று வந்ததுனால இப்போ நிறைய பேருக்கு ப்ராப்ளம், கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ரேஷன் கார்டு வரல. ஸோ அதனால தான் நம்மளே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுத்துருந்தாலும் சரி, கொடுக்கலினாலும் சரி, அவங்க என்ன ஸ்டெப் எடுத்தாலும் இந்த ரேஷன் கார்டு வர்றதுக்கு டிலே ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்டேட்டில் அதே மாதிரி உங்கள் ஊரில் என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஆக்ஷன் எடுத்தாலும் கவர்மெண்ட் சார்பில் இப்போ வரைக்கும் ரேஷன் கார்டு வழங்கலை, அதனால் டிலே ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்ரீ முத்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அக்டோபர் மந்த் 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆச்சு, கார்டு பிரிண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது, கார்டு எப்போ கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு அக்டோபர் 2024 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷன் இது நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 ப்ராசஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அதுக்கு ஒரு 2 மாதம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இருக்குது. அது எதை தொடர்ந்து அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் கார்டு பெண்டிங் இருக்கிறது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கூடி சீக்கிரம் வந்துடும். இல்லை நிறைய கார்டு உங்களோட சைடில் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 5 ஸ்டேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் கார்டு வரும். ஸோ கொஞ்சம் டிலே ஆகும், 3 மந்த் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்த கமெண்ட் சையத் ஹேட் டேட் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஐ அப்ளைட் ஃபார் நியூ ரேஷன் கார்டு ஆன் 25/7/2024. பாஸ்ட் 3 months நோ அப்டேட் yet in second stage. I visited ரேஷன் தாலுக் சென்னை நார்த் ஜோன் ஆஃபீஸ் ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் பட் no use, no proper response. What can I do for getting ரேஷன் கார்டு குயிக்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் சென்னை நார்த் ஜோனில் இருக்கீங்க. இது தமிழகம் முழுமைக்குமே பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டு ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு நிறைய கார்டு பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ரேஷன் கார்டு கிட்டத்தட்ட
2023 as on date இன்னைக்கு வரைக்கும் 3 லட்சம் கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 90,000 கார்டுகள் வரைக்கும் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கார்டு பெண்டிங் இருக்குது தமிழகம் முழுமைக்கும். ஸோ அதில் உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறது அந்தந்த ஜோன் வைஸாக வேரியேஷன் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் அங்கே போய் கேட்டாலும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் கண்டினியூஸாக பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து டிலே பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த வீடியோவை மெயினாக வந்து நம்ம சேனலில் ஃபோக்கஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் மெயினாக என்ன சொல்லி விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ தான் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க. இதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் பாஸ்ட் 3 months அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 25/7/2024 தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதாவது 2023 ஜூனில் அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ தான் கார்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இயரில் 2024 யார் யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இனிமேல் தான் கார்டு வரும். ஒரு 1 month 2 month ஆகும். ஸோ நீங்கள் 25/7 அப்படிங்கும்போது உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் கார்டு வந்து கம்மியாக இருக்குது, பெண்டிங் இருக்கிறது அப்படின்னா அவங்க வந்து ஒரு 3 monthக்கு மேலே எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு பிப்ரவரிக்கு அப்புறம் 2025 பிப்ரவரிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கார்டு வர ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க கார்டு எல்லாமே ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் இருக்க கார்டு எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் டிலே ஆகும். அங்கே போய் கேட்டிங்கனாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரேஷன் கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 2 month 3 month வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களோட லக்கு சப்போஸ் தாலுக்கா ஆஃபீஸில் பெண்டிங் கார்டு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 1 monthல கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து 1 month அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கு தான். 3 monthக்கு மேலே ஆகும். அடுத்த கமெண்ட் கார்த்திக் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. சார், என் பெயர் கார்த்திக், பேராவுனி. குடும்ப அட்டை விண்ணப்பித்து எத்தனை மாதத்திற்கு கிடைக்கும்? நான் விண்ணப்பித்து 1 மாதம் ஆகிவிட்டது. எப்பொழுது குடும்ப அட்டை எனக்கு கிடைக்கும்? நான் ஒரு மாற்றுத்திறனாளி. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி தாலுகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி, ஓகேங்களா, அந்த தாலுகாவில் இருந்து தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கிறதுக்கு டெஃபினட்டாக வந்து அடுத்த வருஷம் 2025 பிப்ரவரிக்கு மேலாகும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலாகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். 2023 ஏப்ரலுக்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்க எல்லாத்துமே இப்போ தான் இந்த வருஷத்தில் தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கார்டு மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு மட்டும்தான் கார்டு வரலன்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்குற விதமாக தான் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு மக்களுக்கான சொல்யூஷனை கொடுத்துருந்தோம். ஏன்னா அந்த ரேஷன் கார்டை வச்சு நிறைய பேர் இப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படிங்கும்போது அந்த ரேஷன் கார்டு இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஒரு சில ஸ்கீமுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டை வச்சு தான் மகளிர் உரிமை தொகைக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரேஷன் கார்டு இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த ரேஷன் கார்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக லாக் நினைச்சு இது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, அதே மாதிரி அந்த ரேஷன் கார்டு என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் நம்ம போட்டோம். தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்டிருந்தாலும் அவங்களுக்கு நிறைய கார்டு பெண்டிங்கில் இருக்கங்காட்டி, அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை வழங்கணும் அப்படிங்கிற ரீசன்னால ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம உடனுக்குடனே கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வரைக்குமே வந்து ரேஷன் கார்டு வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளமில் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 3 லட்சம் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் கார்டு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 90,000க்கு மேலே வந்துருச்சு. 1 லட்சம் பக்கமாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் கார்டு வந்து பெண்டிங் இருக்குது தமிழகம் முழுமைக்கும். ஸோ அது எல்லாமே கொடுக்க டைம் ஆகும். கடந்த செப்டம்பர் 2024 எல்லாத்துக்குமே ஒரிஜினல் கார்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ரீசெண்டாக இந்த இயரில் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயரில் தான் வந்து கார்டு வர ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி டேட்லேருந்து, இந்த வீடியோ போட்ட டேட்லேருந்து கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் வரும். ஜனவரியிலேருந்து 2024 ஜனவரியிலேருந்து ஜூன் 2024 வரைக்கும் அப்ளை பண்ணுவாங்களுக்கு, ஓகேங்களா. ஜூன் 2024க்கு அப்புறம் யார் யார் அப்ளை பண்ணிங்களோ, இந்த டிசம்பர் வரைக்கும் யார் யார் அப்ளை பண்ணிங்களோ அவங்க எல்லாத்துக்குமே 3 மாதத்துக்கு மேலாகும், 4 மாதம் இந்த மாதிரி டைம் ஆகும். ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, உங்களோட தாலுகா ஆஃபீஸில் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய கார்டு கம்மியாக இருக்குது, ரேஷன் கார்டு உங்களோட தாலுகா ஆஃபீஸில் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 1 month 2 monthலேயே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஸ்டேட்டஸுமே மூவ் ஆகலை, எந்த ஸ்டேஜ்னே தெரியல அப்படின்னு சொல்லி யாருமே புலம்ப வேணாம். கொஞ்சம் டிலே ஆகும். அதே மாதிரி இந்த ரேஷன் கார்டில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது என்ன அப்படிங்கிற எல்லா வீடியோஸுமே வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்ம சேனலில் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா உடனே அதை போய் பாருங்கள். தெளிவான டீட்டெயில்ஸ் உங்களுக்கே தெரியும். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.